ப்ரோ நான் பேக் ஷாட்ல இருந்து பார்க்கும்போது தோனி மாதிரி இருக்கேனா? தோனி இந்த சைடு ரைட் சைடு தோனி, லெஃப்ட் சைடு விராட் கோலி மாதிரி இருக்கீங்க. புது பிளேயர் உருவாயிட்டு இருக்காருண்ணா. இதெல்லாம் வந்து நான் 4வது படிக்கும் போது விளையாண்டது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஆட போறோம். கிரிக்கெட் பிச் வேற போட்டிருக்காங்க, அதுதான் உங்கள்கிட்ட காட்ட போறோம். வந்து பசங்களாம் கிரிக்கெட் விளையாடலாம்னு சொன்னாங்க. சரி வாங்க விளையாடலாம், பட் என்ன நீ அவுட் ஆக முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சின்ன பசங்க ஆசைப்பட்டாங்க, வாங்க. அந்த இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். பேசிக்லி எங்க ஊர்ல நான் 6th படிக்கும் போதுலாம் நான் விளையாடும் போது இந்த ஜாண்டி ரோட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபீல்டிங் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா நீ வந்து ரோப்புக்கு அந்த பக்கம் இருந்து வர பால்லாம் பிடிக்க போடுவ இல்லையா? கதை மட்டும் கேட்கலாம். கேட்டா என்னது இது சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அதனாலதான் என்னவோ என்ன வந்து எங்க பால் போனாலும் அரைந்து ஓடி ஓடி பொறுக்கி போடுவான். அண்ணா அண்ணா பால்னே அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டதா இல்ல தேசன உள்ள சேர்த்துப்பாங்கன்னு கடைசி வரைக்கும் பேட்டிங்கும் கிடையாது, பவுலிங் கிடையாது, நீ ஃபீல்டிங் மட்டும் பண்றான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு கிரிக்கெட் வேணாண்டா பாத்தில்ல, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையை விட மோசமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படிங்களா ஃபுட்பால் பிளேயர் இருக்கீங்க. எல்லாமே ஆளு நாள் தான் என்ன சொல்லுவாங்க.